வணக்கம். நாம இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பத்தி ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். சும்மா நாமங்கள பாராயணம் பண்றத தாண்டி அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆன்மீக பார்வையை எப்படி அடையறதுன்னு இந்த விளக்கம் நமக்கு சொல்லப் போகுது. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு விஷயம்தான் இது. நீங்க என்னைக்காவது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி என்ன சொல்றோம்லே தெரியாம மந்திரம் சொல்லிருக்கீங்களா? இதுல ஒரு பொதுவான சிக்கலை விளக்குறாங்க. உதடு பாட்டுக்கு நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா மனசு அது மார்க்கெட், ஆபீஸ்னு எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த செயல்பாடு வெறும் எந்திரத்தனமான ஒன்னா மாறிடுது. அங்க பக்தி இல்ல, வெறும் பழக்கம்தான் இருக்கு. அதனால அதோட சக்தி மொத்தமா போயிடுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இது எப்படி சரி பண்றது? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. முதல் படி வார்த்தைகளை சரியா சொல்றதுல இல்ல. அது நம்ம பார்வையில, நம்ம மனக்கண்ணுல நாம என்ன பாக்குறோங்கிறதுல தான் இருக்கு. இதுக்காக ஒரு தெளிவான தியான பயிற்சியும் சொல்லிருக்காங்க. முதல்ல உங்க இதயத்துக்குள்ள விஷ்ணு பகவானோட உருவத்தை மனசுல கொண்டு வாங்க. அப்புறம் உங்க கட்டவிரல் அளவுக்கு இருக்கிற அந்த தெய்வீக ரூபத்தை தலையிலிருந்து கால் வரைக்கும் பாருங்க. மூணாவதா அவர்கிட்ட இருந்து வர்ற பிரகாசமான நீல நிற ஒளி உங்க உடம்பு முழுக்க பரவறத கற்பனை பண்ணுங்க. கடைசியா அந்த ஒளி உங்களை சுத்தி இருக்கிற இந்த உலகத்துக்கே பரவற மாதிரி உணரணும். பாருங்க, நாம இன்னும் ஒரு நாமம் கூட சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே அந்த தெய்வீக உணர்வை நமக்குள்ள கொண்டு வர்ற ஒரு முறை இது. ஆனா இது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது? அதுக்கு காரணம் ரொம்ப ஆழமானது. ஏன்னா நம்மளோட உண்மையான வடிவம், நம்மளோட அசல் வடிவம் விஷ்ணுவோட வடிவம்தான். நம்ம வேற எதையோ பார்க்கல, நம்மளோட உண்மையான இயல்பத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஒரே ஒரு தெய்வீக உருவத்தை பார்க்கறது தான் நோக்கமா இருந்தா அப்புறம் எதுக்கு இந்த 1000 நாமங்கள்? இங்கதான் ஒரு அழகான விளக்கம் வருது. இந்த 1000ங்கிற எண்ணே ஒரு பெரிய தத்துவம் தான். இந்த பிரபஞ்சம் பூ, புவ, சுவன்னு 3 உலகங்களால ஆனது. அந்த 3 உலகங்கள் தான் இந்த 1000த்துல இருக்கிற 3 பூஜ்யங்கள். அப்போ அந்த ஒண்ணு, அதுதான் எல்லாத்துக்கும் மதிப்ப கொடுக்கிற அந்த ஒரே தெய்வீக சக்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நம்ம பாக்குற ஒவ்வொரு பேரும், ஒவ்வொரு உருவமும் அந்த ஒரு சக்தியோட வெளிப்பாடுதான். அதனால நீங்க எதை பார்த்தாலும் அந்த தெய்வீகத்தை தான் பாக்குறீங்க. சரி, இந்த பெரிய கருத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரே ஒரு பேரை உதாரணமா எடுத்து பார்ப்போம். அந்த பெயர் அச்சுதா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருபோதும் வீழ்ச்சி அடையாதவர், மாறாதவர். நம்மள சுத்தி இந்த உலகம் எவ்வளவுதான் மாறினாலும் அவர் மட்டும் நிரந்தரமானவர், தவறாதவர். இத விளக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க. அது எத்தனை பேர் கைக்கு மாறி போகுது, எத்தனையோ விஷயங்களுக்கு பயன்படுது. ஆனா அதோட மதிப்பு, அது எப்பவும் ஒரு ரூபாய் தான். அது மாறவே மாறாது. இதுதான் விஷயத்தோட மையம். நம்ம எப்பவுமே பானை, துணி, நகைன்னு மேல இருக்கிற தற்காலிகமான வடிவங்களை தான் பாக்குறோம். ஆனா அந்த பானை செய்யப்பட்ட களிமண்ணையோ, அந்த துணிக்கு காரணமான பருத்தியோ, அந்த நகைக்கு ஆதாரமான தங்கத்தையோ நம்ம பார்க்க மறந்துடுறோம். வடிவம் மாறும், ஆனா சாரம் மாறாது. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த புரிதல் நம்ம ஜபம் பண்ற அந்த 20 மினிட்ஸோட நின்னுடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கும் வரணும். இதுதான் இந்த போதனையோட உச்சகட்டமான விஷயம். உலகத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷ்ணுவை தொடர்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்க தான் விஷ்ணு தரிசனத்துக்கான தகுதியே நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதாவது உலகத்தை பார்க்காம விஷ்ணுவை பார்க்கறதில்ல, உலகத்தையே விஷ்ணுவா பார்க்கறது தான் உண்மையான பயிற்சி. ஒருவேளை நாம இப்படி பார்க்காம விட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கு. நாம அந்த விளக்கால வர்ற நிழல்ல நின்னுகிட்டு ஐயோ வெளிச்சவங்கன்னு தேடுற மாதிரி தான். அந்த நிழலை உருவாக்குற விளக்கே நம்ம பக்கத்துல தான் இருக்குன்னு நம்ம உணரவே மாட்டோம். இது நம்ம புரிதலையே தலகீழா மாத்துது இல்லையா? இந்த உலகம் நம்மளோட ஆன்மீக பயிற்சிக்கு ஒரு தடை இல்ல. அதுதான் நம்மளோட பயிற்சி களம், நம்மளோட கோயில். அதனால இந்த விளக்கத்தோட கடைசியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களோட உலகத்துல நீங்க விஷ்ணுவ எங்க பார்க்க போறீங்க? பயிற்சி இப்போ இங்கிருந்தே தொடங்குது. உங்க உலகத்தை ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆழமான கருத்துக்கள் எல்லாமே மாஸ்டர் கே. பார்வதி குமார் அவர்களுடைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம விளக்க உரையிலிருந்து எடுக்கப்பட்டது. நாம உச்சரிக்கிற நாமங்கள் வெறும் சடங்கு இல்ல. அது நாம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வையையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சிங்கிறத இது நமக்கு உணர்த்துது.